ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ஜினியர் மோகன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம எஸ்சிடி கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக என்னென்ன ஒர்க் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன தேவைப்படுது. ஸோ ஒரு லேண்ட் நம்ம கையில் இருக்கணும். ஸோ லேண்டுக்கு பில்டிங் பிளான் அப்ரூவல் வேணும். ஸோ பட்டா உங்கள் பேருக்கு மாற்றணும். ஸோ அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணுறதுலேருந்து உங்கள் ரெசிடென்ஷியல், அதாவது வீடு கட்ட போகிறீங்கன்னா நம்ம அப்ரூவல் ஒரு நாளில் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ஸோ G+2 அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 20 days அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சைடு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் பில்டிங்ஸ் நம்ம பண்ணி முடிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ ஆன்கோயிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ட்ரீம் ஹோம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஸோ எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக உங்களால் ஒர்க் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ஸ்டாண்டர்டு குவாலிட்டியில் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு லக்ஸுரி பில்டிங்லாம் நீங்கள் போகிறீங்க, இல்லை ஒரு வில்லாஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு லக்ஸுரியான ஒரு பில்டிங் வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ். ஸோ ட்ராயிங்னா நம்ம வெறும் பிளான் மட்டும் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு பில்டிங்கு தேவையான பில்டிங் பிளான், எலக்ட்ரிக்கல் ட்ராயிங், ப்ளம்பிங் ட்ராயிங், ஸ்ட்ரக்சரல் டிசைன், ப்ளூ பிரிண்டில் நம்ம பீம் டிசைன், ஸோ காலம் டிசைன், இது எல்லாமே நம்ம டயக்ராமாக கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறோம். ஸோ நம்ம ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா லாலி ரோடில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஈரோடில் கொலப்பலூர்ன்ற ஒரு ஏரியாவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தென் மருதமலை அப்படின்ற ஒரு இடத்துல கோயில் பக்கத்தில் நம்ம ஒரு பில்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ திருப்பூரில் அமர்ஜோதி நகரில் ஒரு பில்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் 4 ப்ராஜெக்ட்ஸ் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கண்ணம்பாளையம், சூலூர் அண்ட் ஈரோடு, ஸோ ஆல் ஓவர் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தென் இன்றைக்கி நம்ம வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம ஆன்கோயிங் ப்ராஜெக்டில் என்னென்ன நடக்குது, ஸோ ரூஃப் காங்கிரீட் போடுறதுலேருந்து ஸோ பிரிக் ஒர்க்கு, பிளாஸ்டிங், பேஸ்மெண்ட் பிளாஸ்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் டீட்டெயிலாக நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க வீடியோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ரேட், நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மெட்டீரியல் கான்ட்ராக்டாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ லேபர் கான்ட்ராக்டாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு லேபர் கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 per square feet நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ 800 rupees per square feet அப்படின்னா என்னென்ன ஒர்க் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட் சர்வீஸ், அதாவது உங்களுக்கு மெட்டீரியல் எல்லா மெட்டீரியலும் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணால் எவ்வளோ குவாலிட்டி அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதில் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுன்றது நம்ம சஜஷன் பண்ணுவோம். ஸோ எஸ் அ வீட்டு ஓனர் நீங்கள் அந்த ப்ராடக்ட் மெட்டீரியல் நீங்கள் சைட்டில் கொடுக்கணும். ஸோ எலக்ட்ரிக்கல்லேருந்து ப்ளம்பிங்லேருந்து ஸோ ஃபிட்டர், கார்பெண்டர், பெயிண்டர், ஆல் ஒர்க்கும் லேபர்ஸ் நம்ம லேபர்ஸ் வச்சு ஒர்க் முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ மெட்டீரியல் கிளைண்ட் ஸ்கோப் நீங்கள் பண்ணி கொடுக்கணும். ஸோ டோட்டல் கான்ட்ராக்ட் அப்படின்னா இப்போ உங்களுக்கு டோட்டல் கான்ட்ராக்ட் பண்ணுறோம், மெட்டீரியல் கான்ட்ராக்ட் பண்ணுறோம், அதில் உங்களுக்கு என்ன வித்தியாசம் வரும், எதுக்கு இவ்வளோ ரேட் வித்தியாசம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு லேபர் கான்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியல் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ எஸ் அ கான்ட்ராக்டருக்கு மெட்டீரியல் சப்ளை ஈஸியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வீட்டு ஓனராக நீங்கள் அது ரேட்டு என்ன எப்படி குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்றது விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை விஷயம் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எம்சாண்டோட குவாலிட்டி நம்ம எப்படி செக் பண்ணணும், ஸோ பிரிக்கோட குவாலிட்டி எப்படி செக் பண்ணணுன்றதை நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க வீடியோஸ் பார்த்துருங்க. ஸோ நீங்கள் டோட்டல் கான்ட்ராக்டை கொடுக்குறது பெஸ்ட்டாக இல்லை லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்குறதான்னு பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் டோட்டலாக கொடுக்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ சிமெண்ட்னா நம்ம எப்படி செக் பண்ணணும், குவாலிட்டி செக் பண்ணணும். ஸோ எம்சாண்டுக்கு குவாலிட்டி எப்படி செக் பண்ணணும், ஸோ அக்ரிகேட் அதாவது ஜல்லிக்கு எப்படி குவாலிட்டி செக் பண்ணணும் அப்படின்றத பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு மரம் எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த மரத்தை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு ஸ்டீல் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதோட ஸ்டீல் இப்போது FE 500க்கும் FE 550க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது ஒரு காமனாக ஒரு ஹவுஸ் ஓனருக்கு தெரியுமான்னு கேட்டால் 90% யாருக்கும் தெரியாது. ஸோ எந்தெந்த இடத்துல நம்ம எதுக்காக 500 யூஸ் பண்ணுறோம், எதுக்காக 550 யூஸ் பண்ணுறோன்றது தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ அதே மாதிரி சிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரேட் 43, 53, 63 அப்படின்றது வந்து 3 டைப் ஆஃப் வந்து நம்ம ஓபிசி சிமெண்ட் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த 43, 53, 63 அது எந்த சிமெண்ட் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஜினியர்ஸ் தான் தெரியும். ஸோ ஒரு பில்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து மொத்தமாக வந்து ஒரு ஒர்க்கை வந்து தெரிஞ்சவங்ககிட்ட கொடுக்கணும். ஸோ அதாவது நம்ம எந்தெந்த மெட்டீரியல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒர்க்கை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். தென் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ பிரிக் ஒர்க் ஒரு வேலை நடக்குது அப்படின்னா அது இப்படி இருக்கணும். ஸோ பிளாஸ்டிங் பேஸ்மெண்ட் பிளாஸ்டிங் இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன டெர்மைட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம டைல்ஸ் போடும்போது அதோட பேஸ்மெண்ட் வந்து கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு கன்சால்டேஷன் எப்படி பண்ணணும். ஸோ டைல்ஸு போட்டதுக்கப்புறம் டைல்ஸு கேப்பில் வந்து நம்ம கீழிருந்து கரையானோ எறும்பும் மேலே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். ஸோ பேஸ்மெண்ட்டு பிளாஸ்டிங்கில் என்ன கெமிக்கல் அட்மிக்சர் ஆட் பண்ணணும், இந்த கரையானை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன அட்மிக்சர் ஆட் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து நம்ம எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எல்லாமே நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வீடியோஸ் பார்த்துட்டு இப்போ நீங்கள் ஆன்கோயிங்கில் நீங்கள் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ நம்ம சொல்லியிருக்க விஷயத்த நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ அதாவது பேஸ்மெண்ட்டை பிரிக் ஒர்க் பண்ணும்போது இப்படி பண்ணியிருக்காங்க, பிளாஸ்டிக் இப்படி பண்ணியிருக்காங்க, கெமிக்கல் இதை ஆட் பண்ணியிருக்காங்க, டெர்மைட்டு போட்டிருக்காங்க, ஸோ பேஸ்மெண்ட்டு எர்த்ராமர் வச்சு லெவல் பண்ணியிருக்காங்க, ஸோ பெயிண்டிங் பண்ணும்போது ரோலர் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ பிளாஸ்டிங் பண்ணும்போது ட்ரோவல் மிஷின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம பிளாஸ்டிங் பண்ணும்போது கட்டை வச்சு தேய்ப்பாங்க. ஸோ அப்படி கட்டை வச்சு தேய்க்கும் போது அதில் ஒரு ப்ரெஷர் கிடைக்காது. ஸோ அந்த ப்ரெஷர் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம பண்ணுற பில்டிங் எல்லாமே வந்து ட்ரோவல் மிஷின் வச்சு நம்ம பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ட்ரோவல் மிஷினுக்கு பண்ண ஃபினிஷிங்க்கும் நம்ம நார்மலாக வந்து பண்ண ஃபினிஷிங்க்கும் நிறைய வித்தியாசம் கிடைக்கும். ஸோ எப்படி நீங்கள் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரில் பண்ணுறீங்க, ஒரு ஹோல்ஸ் போடுறீங்க, இல்லை ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மாட்டுறதுக்காக நீங்கள் ஹோல்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஸோ அந்த டைட்டாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் ஃபிட் பண்ணும்போது கீழே விழாமல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ க்யூரிங் எத்தனை நாள் விடணும், ஸோ பிளாஸ்டிக் எத்தனை நாள் க்யூரிங் வேணும், பிரிக் ஒர்க் எத்தனை நாள் க்யூரிங் வேணும், ரூஃப் காங்கிரீட் எத்தனை நாளில் க்யூரிங் விடணும் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து டே பை டே நம்ம சைட்டில் எந்தெந்த ஒர்க்கு நடக்குதோ ஸோ அந்தந்த ஒர்க்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம வீடியோஸாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். இப்போது நம்ம டிராயிங்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ டிராயிங்ஸ் வந்து நமக்கு எல்லா டிராயிங்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் டிராயிங்லேருந்து ப்ளூ பிரிண்ட்லேருந்து ஸோ 2D டிராயிங், எலிவேஷன், அதாவது நம்ம ஒர்க்கு வந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம பில்டிங் இப்படி தான் இருக்கும், எலிவேஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ இன்டீரியர் டிசைன் மேற்கொண்டு ஸோ இன்டீரியர் டிசைன் நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங்ல இருந்து ஸோ ஹை குவாலிட்டி லக்ஸுரி எலிவேஷன் வரைக்கும் எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ டெரேஸில் வந்து ஒர்க் என்ன பண்ணணும், ஸோ சுருக்கி போடும்போது நம்ம என்ன அட்மிக்சர் ஆட் பண்ணணும், ஸோ சுருக்கி எந்த திக்னஸ் போடணும், ஸோ சுருக்கிக்கு மேலே பிளாஸ்டிங் எப்படி பண்ணணும், ஸோ ரெயின் வாட்டர் அவுட்லெட் நம்ம எந்த பேஸில் கொடுக்கணும், ஸோ ஆஸ் பர் வாஸ்து எந்த டைரக்ஷனில் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு இன்ஜினியர்ஸோட கைடன்ஸில் பண்ணால் மட்டும்தான் அதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பில்டிங் ஒரு ஒர்க்கு பண்ணுறோம் அப்படின்ற போது நம்ம ஒரு தடவை பண்ண போகிற ஒர்க்கு கொஞ்சம் பெட்டராக பண்ணணும், ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணணும். ஸோ எந்த ஒரு தப்பும் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம சைட்டில் ஒவ்வொரு ஒர்க்கும் நடக்கும்போது அது எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ட்ரீம் ஹோம் கட்ட போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு கன்சல்டிங் அப்படின்ற விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு இன்ஜினியர், நீங்கள் ஒரு மேஸ்திரி வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நம்ம மேஸ்திரி வச்சு பண்ணக்கூடாது, இன்ஜினியர் மட்டும்தான் வச்சு பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ மேஸ்திரிக்கும் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ மேஸ்திரிக்கும் அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் மேஸ்திரியை வச்சு நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ நம்ம அந்த மேஸ்திரி ஒர்க் பண்ணும்போது ஸோ நம்ம விஷயம் அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த மேஸ்திரி கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சிருக்க முடியும். ஸோ அந்த கன்சல்டிங் வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதாவது நம்ம பேஸ்மெண்ட்டில் என்னென்ன கம்பி கொடுக்கணும், ஸோ பிளிந்த் பீமில் என்னென்ன கம்பி கொடுக்கணும், ஸோ ஃபுட்டிங்கில் என்னென்ன கொடுக்கணும், ஸோ அது ஸ்ட்ரக்சரல் டிராயிங் போட்டு ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங் படி நம்ம என்னென்ன ஒர்க்கு வந்து பீம் சைஸ் எவ்வளோ கொடுக்கணும், காலம் சைஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமும் நம்ம வந்து கைடன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி ஸோ 4 டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சென்னையில் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டீம் கட்ட போகிறீங்க அப்படின்னா ஸோ எங்கள் கம்பெனி மூலமாக உங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ் கிடைக்குமோ
ஸோ எல்லா சர்வீசஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு ஆஃபரில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு எஸ்டிமேட் அப்படின்ற விஷயம் சரி, எலிவேஷன் அப்படின்ற விஷயமா இருந்தால் சரி, தனியாக சார்ஜ் பண்ணுறதில்ல. ஸோ எலிவேஷன் அப்படின்ற விஷயத்துக்கு உங்களுக்கு எலிவேஷன் எப்படி வந்து லக்ஸரியாக வேணும், இல்லை ப்ரீமியமாக வேணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்றதுனாலும் அதுக்கான எலிவேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி கொட்டேஷன், சரி நீங்கள் ஒரு கொட்டேஷன் வந்து இந்த ரேட்டுக்கு நம்ம ஃபைனல் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ரேட்டு கம்மி அப்படின்றதுக்காக குவாலிட்டியில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து சிமெண்ட் வந்து இதுதான் யூஸ் பண்ணணும், ஸோ இதுதான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னா நம்ம அதை பண்ணால் மட்டும்தான் நமக்கு அதுக்கான குவாலிட்டி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 2000 வரைக்கும் நம்ம ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரேட்டை வந்து நம்ம 2500 பண்ணுற குவாலிட்டி வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம ஒர்க்கு பண்ணும்போது குவாலிட்டியை வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸ் அப்படின்ற விஷயம் சரி, இல்லை கொட்டேஷன் அப்படின்ற விஷயமும் சரி, ஸோ அதை நீங்கள் ஆஃபீஸில் வந்து நேரில் மட்டும்தான் நீங்கள் பேசணும். ஸோ நம்ம ஃபோனில் வந்து ரேட் கொட்டேஷன் பேசுகிறதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி தான் என்னோட அபிப்பிராயம். ஸோ நேரில் வந்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு பில்டிங் வந்து 2500 பண்ணுறாங்க, அதோட எலிவேஷன் எப்படி இருக்கும், அதோட இன்டீரியர் எப்படி இருக்கும், ஸோ அதோட குவாலிட்டி, அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணுற வீட்டையும் நம்ம ஒரு லக்ஸுரியாக பண்ணுற வீட்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ குவாலிட்டியில் நம்ம வந்து எந்த காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம அப்பியரன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலில் வந்து நமக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணணும். ஸோ நம்ம பண்ணுற பில்டிங்கில் வந்து எலக்ட்ரிக்கல் ட்ராயிங், ப்ளம்பிங் ட்ராயிங்லேருந்து நம்ம என்னென்ன ஒர்க்கு பண்ணுறோம் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக ஓப்பனாக கிளைண்ட்டுக்கு நம்ம கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்லேருந்து, பிளான்லேருந்து, ஸோ அக்ரிமெண்ட்லேருந்து எல்லாமே வந்து கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் ஒரு ட்ரீம் ஹோம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் சரி, என்ன ஒர்க்கு பண்ணணும்னாலும் சரி, அதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக எந்த ஒரு எரர்ஸும் இல்லாமல் நம்ம வித்தின் 2-3 டேஸில் வந்து நம்ம ஒர்க்கு பண்ணி முடிச்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு பில்டிங் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ண பில்டிங் எல்லாமே வந்து அக்ரிமெண்ட்டில் கொடுத்த டைமுக்கு முன்னாடி முடிச்சிருக்கோமே தவிர, ஸோ பில்டிங் வந்து நம்ம லேட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணதே கிடையாது. ஸோ ஒரு பில்டிங் பண்ணுறோம் அப்படின்னா குறிப்பிட்ட காலத்தில் நம்ம வந்து பில்டிங் வந்து நம்மளுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு பில்டிங் பிளான் அப்ரூவல் மட்டும் இல்லை சார், நம்ம வந்து அப்ரூவல் இருக்குது, நான் வந்து லோக்கலில் வந்து கான்ட்ராக்ட் வந்து நான் பேசிட்டேன், ஸோ எனக்கு பில்டிங் பிளான் அப்ரூவல் வேணும் அப்படின்னாலும், ஸோ பிளான் அப்ரூவல் கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ G+2 வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பில்டிங் பிளான் அப்ரூவல் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, சரி நம்ம வந்து இங்கிருந்தே வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ கோயம்புத்தூர் இல்லாமல் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து வெளியூரில் இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு பிளான் அப்ரூவல் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து G+2 வரைக்கும் உங்களுக்கு உடனே வந்து மார்னிங் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்க போகிறோம், ஈவினிங்குள்ளே உங்களுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் வந்து அப்ளை பண்ணி ப்ளூ பிரிண்ட் பிளான் வந்து வாங்கி கொடுத்துருவோம். ஸோ தேங்க்ஸ்.